Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டின்னர் ஐட்டம் தான், முட்டை லாபா. அதாவது பரோட்டா மாதிரி ஒரு இதில் எக் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இந்த முட்டை லாபா செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. மைதா 2 கப், எக் 3, ஆனியன் 1, டொமேட்டோ 1, க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சால்ட், ஆயில். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் கோதுமையில் பண்ணால் நல்லா இருக்காது, ஸோ மைதாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா விரவிக்கலாம். இது வந்து நார்மல் மாவு பிசைகிற மாதிரி தான். அப்பப்போ தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா விரவிடுங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 1 hour இது ஊறட்டும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 3 எக்கு உடச்சி ஊற்றிடுறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணது. க்ரீன் சில்லி 2 சேர்த்துக்கிறேன். கறி லீவ் சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட். இப்போ டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியில். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவுக்கு வந்துடலாம். 1 hour கழிச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு நல்ல பெரிய பெரிய உருண்டையாக போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது பெருசாக நம்ம தேய்க்கணும். சின்ன மாவாக போட்டிருந்தோம்னா நம்மளால் பெருசாக தேய்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது ஆயில்லாம் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இந்த தேய்ச்சி வச்சிருக்கிறது இதில் சேர்த்துடலாம். லைட்டாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் கழிச்சு இதை திருப்பி போட்டுடலாம். அதுக்கடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு இப்போ திருப்பி போட்டுடுறேன். இப்போ நம்ம அந்த முட்டை வந்து விரவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துடுறேன். நிறைய சேர்க்காதீங்க, வெளில வலிஞ்சு ஓடிடும். ஏன்னா நம்ம இதை மடக்கிடுவோம். ஸோ இப்போ 4 சைடும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்க, பிகாஸ் அந்த முட்டை வெளியே வந்துடும். அதை மாதிரி முட்டை உள்ளே இருக்கிறது வந்து நல்லா கவர் ஆகிருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கவர் ஆகிடுச்சுல்ல.
லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கருக விடக்கூடாது, திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் ஊற்றி ஊற்றி. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற முட்டையும் நல்லா வெந்திருக்கும், இல்லைன்னா வந்து குழ குழன்னு இருக்கும் உள்ளே. அதனால எண்ணெய் ஊற்றி ஊற்றி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு கல்லில் போட்டிருக்கணும் நம்ம. பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா ஸ்டஃப்டு, உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க முட்டை நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். சூப்பரான முட்டை லாபா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம வீடியோ எதுவும் பார்க்கலன்னா மேலே தெரிகிற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் தெரிகிற வீடியோவை பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள்.